எந்த பாதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. 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 என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. செங்கடல் என்னை தடுத்தாலும் சூழ்நிலை என்னை நெருக்கினாலும், 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 என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. பகலில் அம்பு பறந்தாலும் இருளில் கொள்ளை நோய் தொடர்ந்தாலும், 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 என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய்.
உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும். எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும். கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா.
காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா. இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமாக சேர்ந்து அந்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தயாரான நிலையிலே நாம் இருப்போமாக. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பாகத்திலே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். தலைப்பு சாத்தானின் சில தந்திரங்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே வாழும் பொழுது அநேகர் சாத்தானின் தந்திரத்திலே விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனால் அவன் தந்திரத்தில் எல்லாரையும் மீறியவனாக இருக்கிறான், ஆண்டவரை தவிர. அவனுடைய வலையிலே அநேகர் விழுந்து கர்த்தரை விட்டு விலகி ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்காக அவன் செய்யும் தந்திரங்கள் அநேகம் உண்டு. நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் எழுதுக, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதாவது ஆண்டவருடைய ஆவியானவர் வழிநடத்தல் அது வித்தியாசமாக இருக்கும், சாத்தானின் வழிநடத்தல் அது வித்தியாசமாக இருக்கும். பிரியமானவர்களே, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தவறும் பொழுது தொடர்ந்து தவறுக்குள்ளாக இருந்து மனசாட்சி குறித்து குற்றம் செய்து கொண்டு நரகத்திற்கு செல்ல வழி வகுப்பது. அதாவது சாத்தானானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் தவறு செய்யும் பொழுது தொடர்ந்து அந்த தவறுக்குள் அவர்கள் ஈடுபட்டு நடக்கும் பொழுது மனசாட்சிக்கு விரோதமாக நம் மனசிலே ஆண்டவர் பேசினா கூட அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சாத்தானின் தந்திரத்திலே விழுந்து குற்றம், மனசாட்சிக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களாக நரகத்திற்கு செல்ல வழிவகுக்கிறான் சாத்தான். 1வது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது இது சாத்தானின் வேலை, பிசாசானவன் செய்கிற கிரியைகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களுக்கு தான் அந்த உணர்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது மற்ற கிறிஸ்தவர்கள் பாவத்தை கண்டிக்காமல் இருப்பதினால் அவர்களுக்கு சுத்த மனசாட்சியின்றி இருக்க செய்தல். இப்படித்தான் பிசாசு செய்வான்.
அதாவது மற்ற கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும்போது பாவத்திலே அவங்க பாவத்தை கண்டியாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த பாவத்தை கண்டித்து நடக்காதபடிக்கு இருக்கும் பொழுது அவர்கள் சுத்த மனசாட்சி இல்லாதவர்களாய் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது யாருடைய வேலை? இது பிசாசின் வேலை. கிறிஸ்தவர்கள் தான், ஆனா பாவத்தை கண்டிக்காமல் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது அது குற்றம் செய்யும் பொழுது கண்டிக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். பாவத்தை கண்டியாமல் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்த பொழுது நம்ம பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னா கண்டிக்காம விட்டா என்ன ஆகும்? அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க இஷ்ட பிரகாரம் நம்ம விட்டுறோமே. அதனால இப்படியாக பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். உன்னுடைய பலவீனங்கள் என்ன என்று பிசாசுக்கு தெரியும். மூன்றாவதாக பார்ப்போம். பாவத்தில் இருப்பவரை சோர்வு கொடுத்து மீண்டும் பாவத்தில் விழ வைக்கிறான். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்றது? சோர்வை கொடுக்கிறான். அந்த சோர்வை கொடுக்கும் பொழுது மறுபடியுமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள். இதை தூண்டுகிறவன் பிசாசானவன். பிசாசானவன் கிரிகள் அவன் கொல்லவும் அழிக்கவும் வரானே ஒழிய வேற எதற்கும் வரான். பிரியமானவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சரி அல்லது உற்றார் உறவினர் இடத்திலும் சரி நம்மளுடைய நல்ல நட்புகள் இல்லாதபடிக்கு அது பிரிவினையை கொண்டு வந்து அதை சேராதபடிக்கு, ஏனென்றால் மாமிசத்தின் பிரகாரம் நடப்பதினால் பிசாசு உன்னுடைய பலவீனங்கள் என்ன என்று பிசாசு அறிந்து அதன்படி உன்னை வழி நடத்துகிறான். தேவனானவர் வழி நடத்தல் அப்படி கிடையாது. தேவனானவர் சத்தியத்தின் மூலமாக வழி நடத்துவார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, மத்திய எழுதிய சுவிசேஷத்துல 25வது அதிகாரத்துல 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்று என்னை விட்டு போங்கள். பாருங்க, இதை நல்லா கவனிக்கணும். மத்திய 25:41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்கள் என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் நீ பிசாசுக்கு அடிமையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது அவர் சொல்லும் காரியம், தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்னிக்குள்ளே போங்கள் என்று சொல்வார். பிசாசுக்காக படப்பட்டிருக்கிறது என்று இங்க போட்டிருக்கிறது. அது அக்கினி ஆயத்தப்பட்டிருக்கிற இடத்திற்கு போங்கள் என்று சொல்லுவான். அதான் நித்தியமாக அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுகிற அந்த இடம். அது மனிதர்கள் கூடியது அல்ல. ஆனாலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது பிசாசானவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருந்தால் அவனிடத்திற்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்ம என்ன அவர்கிட்ட கெஞ்சினாலும் அதனால முடியாது. நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அவன் தந்திரம் உள்ளவன். நாம் வாசிப்போம். இந்த ஈடுபாடுவதினால் கர்த்தருடைய ரட்சிப்பை கூட இழந்து, பாருங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனா ஈடுபாடு எங்க இருக்குது? பிசாசு கூட இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பை இழந்து சாத்தானை பின்பற்றுவதால் நித்திய அக்னிக்கு உள்ளாகிறார்கள். பாருங்களேன், ஏன் தெரியுங்களா? பிசாசை பின்பற்றுவதால் நித்திய அக்னிக்கு உள்ளாகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நித்திய அக்னிக்குள் யார் போகணும்னா பிசாசு தான் போகணும். தெரியுதுங்களா?
ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது. நமக்காக நித்திய வீடு பரலோக ராஜ்யம் நமக்காக இருக்கிறது ஆண்டவருடைய. யாக்கோப்பு 3:7 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, பிசாசு செய்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க அவன் பின்னாலேயே போனீங்களா ஆக்கினிக்குள் தீர்க்கப்படுவார்கள். இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுதுதான் பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசை எதிர்த்து நிற்க. அப்படிதான் போட்டிருக்கு யாக்கோப்பு 4வது அதிகாரத்துல 7வது வசனம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். நமக்கு எப்படியாப்பட்ட புத்தி ஆண்டவர் கொடுத்திருக்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் பிசாசானவன். அதாவது காட்டுல நம்ம பார்க்கக்குள்ளங்க அந்த சிங்கமானது பார்க்கும் எந்த மிருகம் வீக்கா இருக்குது, அதாவது பலவீனமா இருக்குதோ அதை தான் முதல்ல டார்கெட் பண்ணும் போய் பிடிக்கிறதுக்கு. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளோட வீக்னஸ், நம்மளுடைய பலவீனம் என்ன என்று பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி, நீ இதுல வீக் எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை நான் டார்கெட் பண்றேன்னு டார்கெட் பண்ணுவான். பிரியமானவர்களே, பிசாசானவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரியான ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், என்ன நம்மளோட வீக் பாயிண்ட், பலவீனமான நம்மளுடைய காரியம் என்ன என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் தந்திரம் உள்ளவன். 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினாலும் உண்டாய் இருக்கிறான். பாருங்க, பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் யாரால உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க? பிசாசினால். ஏன்னா பிசாசு பேச்சை தானே கேட்டுட்டு நடக்கிறாங்க. அதனாலதான் இதை போட்டிருக்கிறது 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசானவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதாம் ஏவாளே ஆதி முதல் அவன் பாவம் செய்ய அவன் உட்கொள்ளானான். அவங்க ஆதி முதல்ல ஆண்டவரோடு கூட இருந்தவங்க அந்த பாவம் பிரித்தது அல்லவா? ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த பலவீன்னு ஆதாமும் ஏவாளையும் ஏமாற்றினான். அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு உணருங்கள். இதை ஆதாம் ஏவாளை அவன் ஏமாற்றினதுனாலே அந்த கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதின் காரணம், அவருக்கு பிள்ளைங்க பிசாசின் கையிலே போகக்கூடாது, ஆக்கினிக்குள் தீர்க்கப்படக்கூடாது. அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் இன்று உலகத்திலே அநேகர் பிசாசின் சோதனைக்குத்தான் ஈடுபட்டு அதற்கு கீழ்படிந்து தான் நடக்கிறாங்க. சின்னங்கான வாழ்க்கைங்க பிசாசுக்குனாக்கா. ஆனா நித்தியமான அந்த வீட்டிற்கு நாம் செல்ல முடியாது. பரலோக ராஜ்யத்தை நாம் எட்டி கூட பார்க்க முடியாது. பிசாசானவன் யாரை கொல்லலாம், யார் வீக் பர்சன் என்று பார்த்து அவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் கூப்பிட்டு இருக்கான். தெரியுதுங்களா? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கையில வாழும்போது ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நித்திய ஜீவனை உடையவர்களாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12:12 வாசிக்கும் பொழுது, பரலோகங்களே, பாருங்க ஆண்டவர் சொல்ற, பரலோகங்களே, அங்கே வாசமாய் இருக்கிறவர்களே,
பூமியிலும் சமுத்திரத்திலும் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளையை என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. களி கூறுங்கள். பரலோகத்துல இருக்கிறீங்களே, இந்த பூமியில இருக்கிறவங்களே, என் பிள்ளைங்களே களி கூறுங்கள். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம். யாருக்கு? பிசாசானுக்கு கொஞ்ச காலம் தான் கொடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளதான் இந்த வேலைலாம் செய்யறான். யாரார அவனுடைய பாவத்துக்குள்ளாக்கி அவனுடைய ராஜ்யத்துக்கு இழுக்கலான்னு சொல்லிட்டு அவன் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளும் தெரியாம, அறியாத, புரியாத, தெரிஞ்சும் கூடங்க இது சரின்னு தெரிஞ்சு கூட நம்ம பாவத்துலதான் விழுகிறோம். ஏன்னா கேட்கிறதில்லை, கீழ்படுகிறதில்லை. இப்படின்னா இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமா? அவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் மிகுந்த கோபம் கொண்டு நமக்கு ஆபத்து விளைவிக்கிறான். அப்படின்னா பாத்துங்க, அவனுக்கு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறான். ஆஹா, ரொம்ப பிள்ளைங்க ஆண்டவரே தேடி போறாங்களே, ஆண்டவர் பிள்ளைங்கள ஆகுறாங்களேன்னு சொல்லிட்டு மிகுந்த கோபத்துடன் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்சம் காலம்தான். அந்த கொஞ்ச காலத்துல யார் யாரோ பலவீனமா இருக்கிறாங்களோ, யார் யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக்கி அழிந்து போகிற அந்த அக்னிக்குள் அவன் தீர்க்கப்படுகிறவனாக அவன் உலாவிக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய வார்த்தைக்கு செவி சாயாமல் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதையே நாம் பின்பற்ற வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. பாருங்க, கலாத்தியர்ல நாம் வாசிக்கும் ஆவியின் கனிகள் இருக்குது அல்லவா? 9 கனிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 9 கனிகள் உடையவர்கள் இந்த மாதிரியான பாவத்திற்குள்ளாகி பிசாசின் பிள்ளைகளாக வாழ மாட்டார்கள். அந்த ஆவியின் கனி இல்லாதவர்கள் தான் பிசாசின் வார்த்தைக்கு செவி சாய்த்து அவனுடைய வழிக்கு அவர்கள் சென்று பாவத்திலே விழுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதையே பின்பற்றுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். நம்முடைய பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஏன் நரகத்துக்கு போனோம் சொல்லுங்க? நரகத்துக்கு போறதுக்கு நம்மளை படிச்சவர் ஆண்டவர் இல்லையே. ஆனா சிலர் எனக்கு தெரியும், நான் நரகத்துக்கு தான் போவேன், நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா உன் பலவீனத்தை பிசாசு அறிந்து என்ன செய்யறான்? உனக்குள் கிரியை செய்கிறான். ஆண்டவர் சொல்றாருங்களா? இல்லைங்களே. என் பிள்ளைகள் என்னோடு தான் வரணும். அதனாலதான் நான் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் ஆண்டவர், நம்மளை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மீட்டெடுக்க. அதை விட்டு நாம் பிசாசுக்கு செவி சாய்த்தோம் என்றால் நமக்கு நரக வாழ்க்கை தான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலமும் நரகத்துக்கு போங்கன்னு சொன்னதே அது நம்மளுடைய இடம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என் பிள்ளைகள் என்னிடத்தில் வர வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். பிசாசானவன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வரான். குடும்பத்துல பிரச்சனை கொண்டுட்டு வரான்னா பிசாசு தான். உலகத்துல பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா பிசாசு தான். குடும்பத்துல பிரச்சனை, சொந்தக்காரவங்கிட்ட, அவங்க கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை கொடுக்குறது பிசாசுங்க. அதெல்லாம் பிசாசின் கிரிகை நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சமாதான சந்தோஷத்தோட வழி நடத்துகிறவர். அவருடைய பிள்ளைகள் அப்படிதான் வழி நடத்துவார். அப்படியாக நம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. My beloved brothers and sisters, today is the Holy Communion, so that we need to prepare ourselves for the Lord.
for the Lord's table. He is everything to us. Today, the scripture reading has been taken 2 Corinthians chapter 2 verse 11. The title is, For we know what is Satan's plans. Do you know what is Satan's plan? If you do not know, read the scripture. When God's children tempted by sins they are not realizing, continuously fall on the trap of devil. This is what the humans, the first thing, the children of God, they are tempted by something. You are tempted by something, then you want to do the same. And you are not realizing it that continuously fall on the trap of the devil. So the devil can make them fall into the eternal fire. Are we entitled for the eternal fire? No, that is for the devil. But the devil tried to manipulate the people who are tempted. He knows the weak point of the people. Secondly, we know that they don't want any of them to correct themselves. You see, anyone want to correct them? They don't want. You say, this is sin, you cannot do like this. You have to behave like this. You have to change yourself. They don't like. They don't like to listen. They don't like anybody correct them. They refuse to listen that what the devil wants it. You see, they refuse to listen. And they don't want anybody to correct them. That's what the devil wants it. You must be identified that what is wrong, what is right, and what is the sin. It's not sin. You need to identify. God has given many things in the scripture that you need to live like this. But we ignore that. We don't want anybody to correct you, and you don't want to listen. That means you will listen to the devil. And you will throw into the eternal fire. But God doesn't want us to go to the eternal fire. That is for the devil. Secondly, we read that. And thirdly, the devil always makes them weak. The devil knows that where your weakness, and fall into the temptation. There he will give the temptation for you. He knows where is your temptation. Where are you? You are weak in this matter. So that the devil wants to try to catch hold you. You see, in the jungle, we can see the lion. The lion will target the weak animal, so that easy for the lion to catch hold. So that the devil knows where are you, which point you are weak. James chapter 4 verse 7. So then submit to God. God says, if you know that, He says, submit yourself to God. Resist the devil and he will run away from you. Resist. Get out of my life, you devil. God has given us the authority to resist the devil. Most of the people, they don't believe.
because they don't have the experience in their life. You must experience your life to receive the devil. James 4:8. Come near to God, and He will come near to you. You need to go to the Lord first. You go near. Lord is waiting for you. You need to go near to Him, and He will come near to you. Wash your hands, your sins. Purify your hearts. You have to purify your heart. You know that is the sin that you are doing it. You need to purify your heart. The devil always knows that where is your weak point. So that the Lord says, come near to me. I will come near to you. And wash your sin salt. Wash your hands. I don't want to do all these things. But most of the people, they don't want to give up the sins, They continuously, they want to do. So that the devil knows what to do in their life. They are under control of the devil, not by God. 1 Peter chapter 5, verse 8. Be alert. Always be alert. Be on and watch. The sentence you must understand is say, be alert always. Be alert. Be on the watch. You have to watch your enemy. You see written there. Watch, your enemy, the devil, roams around like a roaring lion, looking for someone to devour. This is what the devil will see. He go round and see where's the weak people. He knows definitely. So he wants to devour you. This is what the lion will do in the jungle. Which one is the weak animal? The lion will roam around and see and devour the animal. Saying things to the people. If we are weak in certain things, the devil knows. So he will look around and search for this kind of people. So that how God says, be alert. Watch, your enemy is there. 1 John chapter 3 verse 8. Whoever continues to sin belongs to the devil, because the devil has sinned from the very beginning. Very beginning, Adam and Eve were cheated by the devil. The very beginning he is there. The Son of God appeared from this very reason. The Son of God, the Lord Jesus Christ, wants to save us. He wants to save us. He appeared to us. You see how much God loves His children, We must identify God always loves their children. God doesn't want us to go to the eternal fire. God wants their children to come to Him, to the kingdom of heaven. So don't let yourself to destroy by devil. Don't let yourself to destroy by devil. Be careful. Whoever is a children of God does not continue to sin. This is the clear difference.
between God's children. Do you understand? It's a clear, very clear difference between God's children and the devil's children. The devil's children, they don't have the fear of God. The mentality always they follow what they want, and they don't have the fruit of the Spirit. When we read Galatians, the 9th fruit, the fruit of the Spirit, they don't have that. They likes to do whatever they want. These are the people, it's the devils, the followers of the devil. So at the end, they fall into the eternal fire. That's it. When we see Revelation chapter 12, verse 12, and so be glad, you heavens, and all you that lives there. For the devil has come down to you, and he is filled with anger. Because the devil is very angry, he pushed down from the heaven to the earth, and he wants to see, catch hold of them, whoever is in the weak point, whoever, they don't like God and they are not followers of God, This is what the devil's work. He filled with anger. He is very angry, so that we must be very careful in our life, what is our temptation, what is our desire. We have to follow what is God's desire, So we must be very careful while we are living in this earth. Because he knows that he has only a little time left. The devil got only little time to live, After that, God will throw him into the eternal fire. That's why he wants to make how fast he wants to make the people to come to him, the devil, He is very cunning. So that we must be. That's why God says, be careful and watch. As the enemy is surrounding you, but he cannot touch you. If you give way, he will come. So as a children of God, we belongs to the eternal life with God. This is what we have to go to the eternal life, to the God's kingdom. We are the children of God. We are not belongs to the devil. He is very cunning. He wants to destroy your life. He wants to destroy your salvation and all that, We must be very careful in our life. One step that we take, one by one we take the steps. Closer to God, He knows that. So we must be very, very careful. If you are God's children, He cannot touch you. We can resist the devil. Get lost in my life. That authority God has given to you. You and me, children of God, we can resist the devil. Understand? So that my children, we belongs to God. May the good Lord bless each and every one of you. Let us pray. Our Father, you are such a wonderful God. To save us, you come from heaven to the earth. Father, I want to thank you and praise you. Many people that they are falling off to the devil. So that, Lord, save your children, God. Let them come back to you. Let them come back to you. Turn away from the sin. Hallelujah.
Exit the devil. Get rid of them. Because God, you have given the authority for us. So that Lord, such a wonderful God you are. You love your children. Speak by your word to the children, Lord. Let them to be careful in their life, what they are doing, what is the weak point. Let them pray to you and get rid of it. Thank you and praise you, Father. We have given these verses to identify what the trial the devil is trying to do in our life. So that, Lord, I want to thank you for this moment. I want to bless you, Father. Thank you and praise you. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே கொடுத்திருக்கிற இந்த வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் இந்த உலகத்திலே ஆண்டவரே. ஆதி முதல் அவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான். அந்த பாவத்திற்குள் உம்முடைய பிள்ளைகள் போகாதபடி பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வந்த என் இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவர் கூட பாதாளத்துக்கு போவது உம்முடைய சித்தம் கிடையாது. பாதாளம் பிசாசுக்குடையது. உம்முடைய பிள்ளைகள் பரலோகத்தில் வருவதையே நீர் விரும்புகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இளையவனை கர்த்தாவே நீர் உயர்த்தினீர், மகிமைப்படுத்தினீர். அப்படியாக ஆண்டவரே, ஒன்றும் அறியாதவர்களை புரியாதவர்களை ஜனத்தார்களை என் தேவன் உயர்த்துகிற தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை, ரட்சிப்படைந்த பிள்ளைகளை கர்த்தாவே, இந்த ரட்சிப்பை ஆண்டவரை இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரை. உணர்வுள்ள ஒரு பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரை. தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரை. வார்த்தைகளை வாசித்தால் மாத்திரம் போதாது ஆண்டவரே, அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. இது கர்த்தருடைய பந்தி. அவரிடத்தில் வரும்பொழுது நம் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு அவருடைய பந்தியிலே நாம் சேருவோமாக. பாருங்கள், அவர் தாமே காட்டிக் கொடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய பரிசுத்த இரத்தம், இதை பண்ணும்போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார்.
கர்த்தர் உங்களுக்கு எல்லோருக்கும் சமாதானம் கொடுப்பாராக. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என்
நேசரே அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நான்